நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு சகை என்கிற ஒரு மனிதனை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சகை என்பவன் நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவன், பெரிய பணக்காரன். இந்த சகை என்பவன் பெரிய பணக்காரன். இவன் ஆயக்காரனுக்கு தலைவன். அவன் செய்கிற தொழிலுக்கு அவன் தான் ஹெட்டு. இவன் உயரம் அதிகமாக கிடையாது. இவன் ஒரு குள்ளன், ஷார்ட். அப்போ இவன் சகையை கர்த்தரை பற்றி கேள்விப்படுறான். அநேக அடையாளங்கள், கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறாரு, அவர் கர்த்தரை எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி அவன் வாஞ்சிக்கிறான். அப்பொழுது கர்த்தர் எரிகோவிலிருந்து உள்ள பிரவேசித்து அந்த தெருவழியாக கர்த்தர் நடந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. நல்லா கேட்டுக்கோங்க, சகைக்கு எந்தவித நோயும் கிடையாது, சகைக்கு பண கஷ்டம் கிடையாது. ஆனால் அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை பார்க்கணுங்கிற ஒரு வாஞ்சி அவனுக்குள்ள இருந்துச்சு. அதனால கர்த்தர் நடக்கிற இடத்துக்கு அவன் வேகமாக ஓடி வாரான். வேகமாக ஓடி பார்த்தா அங்கே ஜனக்கூட்டங்கள் பெருகி இருக்கிறது, பயங்கர கூட்டமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நடந்து வருகிற இடத்துல அந்த கூட்டத்தில் அவனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியல. உடனே அவன் என்ன செய்கிறான், அங்கே இருக்கிற காட்டத்தி மரத்தில் வேகமாக ஏறுறான். மரத்துக்கு மேலே இருந்து நம்ம கர்த்தரை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வேகமாக காட்டத்தி மரத்தில் ஏறுறான். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வரும்பொழுது கரெக்டாக அந்த காட்டத்தி மரத்தில் வந்த உடனே அங்கே நின்றுறாரு. நின்றுட்டு அப்படி மேலே அண்ணாந்து பார்த்து, சகைவே இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு ரொம்ப ஷாக்காகவும் இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. என் பேரை சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இறங்கி கீழே இறங்கி வாரான். உனக்கு கூட இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இவன் அது எப்பவும் சொல்லுவாங்க, நம்ம ஒருத்தர் பாவத்தை விட்டு மனம் திரும்பி நல்ல வழியில் போனால் கூட இருக்கிற ஜனங்கள் அது சொல்லுவாங்க. இப்பவும் இருக்கிறாங்க, அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. இவன் பாவி இல்ல, இவனுடைய வீட்டில் போய் கர்த்தர் தங்குறாருன்னு சொல்லி சில பேர் முறுமுறுக்கிறாங்க. அவன் கர்த்தர் கூட போறாப்புல. வீட்டுக்குள்ளே உள்ள நுழைஞ்ச உடனே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ உன் பாவத்தை விடு, நீ செய்கிற தொழிலை விடு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நீ செய்கிற தொழிலை விடுன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. உள்ள என்ட்ரி ஆன உடனே அவன் ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருடைய கிருபையினால, ஆண்டவரே நான் என்னுடைய சொத்துல பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் யார்கிட்டயாவது அநியாயமா வாங்கியிருந்தா அதை நாளத்தனியா திருப்பி கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்றாப்ல. உடனே கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக, நீ செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி அவர் ஆசீர்வதிக்கல. அவன் செஞ்ச பாவத்தை அவன் உடனே மனம் திரும்பின உடனே கர்த்தர் உடனே சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி சொல்றாரு. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன் என்று சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. அதாவது சகைவை கர்த்தர் பார்க்கும் பொழுது சகைக்கு ரட்சிப்பு வரல. அந்த காட்டத்தி மரத்திலிருந்து சகை வீட்டுக்கு கர்த்தர் சகையோட போகும் பொழுது சகைக்கு ரட்சிப்பு வரல. அவன் என்னைக்கு உள்ள தன்னுடைய பாவத்தை உணர்ந்து உடனே அந்த ஸ்பாட்லே மனம் திரும்பி அந்த செயல்கள் செய்யறான் பார்த்தீங்களா, உடனே தான் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வருது. அவனுக்கு ரட்சிப்பு வருது, அந்த வீட்டுக்கும் ரட்சிப்பு வருது. அவனுக்கு மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்கும் அவனுக்கு ரட்சிப்பு வருது. அதனால இதுல இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, கர்த்தரை நம்ம வாஞ்சையோடு தேடணும். கர்த்தரை வாஞ்சையோடு நம்ம தேடினால் மட்டுமே நம்முடைய இல்லத்துக்கும் வருவாரு, நம்முடைய உள்ளத்துக்குள் வருவாரு. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வசனத்தை நம்ம தியானிச்சு இந்த வசனத்தின்படி நடக்கணும். அந்த வசனத்தை நமக்கு தியானிச்சால்தான் இந்த உலகத்துல, பாவம் நிறைந்த உலகத்துல எது பாவம் எது பாவம் இல்லைங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த வசனம் நம்மளோட மனசுல பதியும் பொழுது நம்மளை அறியாமலே சில தவறுகள் செய்யும் பொழுது இந்த வசனம் நமக்குள்ள உணர்த்தும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள உணர்த்துவாரு, இது செய்யறது தப்புன்னு சொல்லி உணர்த்துவாரு. உடனே அந்த தப்புல இருந்து நம்ம விலகுறோம் பார்த்தீங்களா, அதுதான் மனம் திரும்புதல். அதனால அப்படி நம்ம இருந்தா நமக்கும் கர்த்தருடைய கிருபையில நம்ம கர்த்தரை வாஞ்சியா தேடணும். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். அப்பொழுதுதான் நமக்கும் ரட்சிப்பு வரும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மளையும் நம்ம எல்லாரும் ஆபிரகாமுக்கு குமாரன் என்று சொல்லி நம்ம குறித்து சாட்சி கொடுப்பார்.
இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உண்மையான ஒரே தெய்வம் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே, வேற ஒரு கடவுளும் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே உண்மையான தெய்வம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.